ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகின்ற ஒரு மைய செய்தி என்னன்னா, யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 20 25 வரை உள்ள இறைவசனங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், யாருடனும் உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காமல் என்னை நீங்கள் அன்பு செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒப்பிட்டு பார்ப்பது, அதாவது கம்பேரிசன் என்பது நம்மை மேலும் மேலும் ஒரு கீழ்மட்ட வாழ்வு வாழ்வதற்கு அது அழைத்து செல்கின்றது. ஒரு நாளைக்கு 2 விவசாயிகளுக்கு மத்தியில ஒரு போராட்டம் வந்தது. யாருடைய வயல்ல அதிகமாக பசுமையாக மாறுகின்றது, அந்த வயலில் அதிகமான விளைச்சல் கிடைக்குதுன்னு அவங்களுக்குள்ளடியே ஒரு போராட்டம், ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு விவசாயி இன்னொரு விவசாயினுடைய நிலத்தை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருந்தானா. அங்க பாரு, அதிகமான விளைச்சல் அவனுக்கு இருக்கிறது, அவனுடைய பயிர்கள் எல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவன் எப்பொழுதுமே ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தானாம், ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தானாம். அவனுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமான வாழ்க்கையாக மாறியது. ஆனால் யாரிடமும் தன்னை முழுவதும் ஒப்பிட்டு பார்க்காமல் தன்னால் முடிந்த ஆற்றலை கொண்டு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு அவன் பயிரிட்டு அவனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த பார்த்தவனுடைய வாழ்க்கையிலே அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இங்கே கெட்டு போனவன் யார்? அவனுடைய மணல் நாசமாக இருக்கவில்லை, அது விளைச்சல் தராத மண்ணாக இல்லை, மாறாக அவனுடைய மனம்தான் நாசமான மனமாக இருந்தது. ஏன்னா அவன் எப்பொழுது பார்த்தாலுமே அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கிறது. பக்கத்துல வீட்டில் உள்ளவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியையும் நாம் மழுங்கடித்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு நோய் வந்தனா எனக்கு ஏன் இந்த நோய் வருது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன தோல்வி வந்துச்சுன்னா எனக்கு ஏன் இந்த தோல்வி வருதுன்னு சொல்லி நாம் நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியை குறைத்து கொண்டு இருக்கின்ற நிம்மதியை இழந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காமல் என்னை பின்பற்றி வாருங்கள் சொல்றார். அப்படின்னா இயேசுவிடம் இருந்த மனநிலையை நாம் பின்பற்ற வேண்டும், இயேசுவிடம் இருந்த குணநலன்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றினாதான் நம்மளால ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நம்மை நாம் அழைத்து செல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வந்தாரு. என்னுடைய மக்கள் நான் சொல்றதெல்லாம் கேட்க போறாங்க, என் கூட தான் இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்தார். ஆனால் இயேசு எப்பொழுது தன்னுடைய பொதுப்பணியை ஆரம்பித்தாரோ அங்கே அவர் பலவிதமான முட்டுக்கட்டைகளை சந்தித்தார், பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார். மக்கள் இயேசுவை பற்றி இல்லாதது பொல்லாத எல்லாம் அவர் திரித்து பேசினார்கள். இயேசுவுக்கு கவலை ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களும் செய்தார்கள். ஆனால் இயேசு தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காமல் அவர் தந்தையாக கடவுளிடம் அதிகமான பக்தியும் பற்றுதலும் அவர் வைத்திருந்ததால், நம்பிக்கை வைத்திருந்ததால் தான் வாழ்வில் வந்த எல்லா தடைகளையும் அவர் தகர்த்தெறிந்து இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நம்மையும் அவருடைய பாதையிலே வாழ அழைக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க நல்லா இருக்கிறாங்களே, நம்ம என்னைக்குதான் இப்படி மாற போறோமோ அப்படின்னு நாம் அடுத்தவர்களை பற்றி ஆதங்கப்படாமல், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை அவர் எந்த நேரத்திலும் மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் பிறக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி வரும்னா ஜெபத்தின் வழியாக, விசுவாசத்தின் வழியாகத்தான் நம்மிடம் வரும். எனவே ஆண்டவரை நம்புவோம், அவருடைய பாதைகளிலே நாம் நடப்போம், அவருடைய கரங்களை பற்றி கொள்ளுவோம். பிறரோடு நம்மை ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காமல், இதனால் வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தாலும் இன்றிலிருந்து நாம் இயேசு நமக்கு என்ன ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில நாம ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.